Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பைனாப்பிள் வச்சு ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு பைனாப்பிள் எடுத்து அந்த தோல்ல சீவிட்டு முள் போன்ற பகுதியும் வந்து நல்லா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து குயின் சாட்டோ பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிள் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்குங்க. நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காது, வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்க வேண்டியதில்லை. அப்படியே வந்து நீங்கள் அதனோட ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது, அதனால் நம்ம அதுலேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சிடலாம். இப்போ அது வேகிற வரைக்கும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பேனில் சுகர் வந்து அதாவது வெல்லம் வந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்து அதை வந்து கட்டிகள் கரையிற வரைக்கும் மட்டும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தூசி ஏதாவது இருந்தாலும் வர்றதுக்காக நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பைனாப்பிள் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா வந்து நெய்யில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ஜவ்வரிசி நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதில் சேர்த்துட்டு இதே வந்து நல்லா பைனாப்பிளோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஜவ்வரிசியில் பைனாப்பிள் ஃப்ளேவரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பைனாப்பிள் சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பைனாப்பிள் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம செரிமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம பைனாப்பிள் சாப்பிட்டோம்னா சரியாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. வெல்லம் வந்து பைனாப்பிள் ஜவ்வரிசியில் வந்து நல்லா குக் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 1 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கம் வந்து நல்லா கலந்து கொடுத்தா தான் நம்ம வந்து வெல்லத்தோட நம்ம வந்து இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்ததையும் நம்ம இதில் வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி திராட்சையும் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், திராட்சை வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. முந்திரியும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்ம அன்னாச்சி பழ பாயாசத்தில் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம ஆறின பின்னாடி தான் நம்ம வந்து இதில் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இல்லை இது ரெண்டும் சேர்க்காம கூட நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பரான நமக்கு வந்து அன்னாச்சி பழ பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.